வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, துணை தேடும் நெஞ்சம் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கர்நாடகத்தில் நஞ்சங்கூடு என்ற ஊரில் ஒரு அழகிய சிவன் கோவில் உள்ளது. பாண்டிய அரசன் ஒருவனுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டி அந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது. விசேஷ சிவ பூஜை நடந்தது. பூஜை முடிந்து எல்லோரும் வெளியில் வந்தனர். சாமியார் கோலத்தில் தாடி மீசையுடன் ஒரு பெரியவர் வந்தார். சகலரும் அவர் காலில் விழுந்து வணங்கினர். அதில் ஒருவரை பார்த்து, நின்ன ஹைலரு ஏனோ என்ற கன்னடத்தில் கேட்க புரியாது தவித்தான் அவன். உன் பெயர் என்னப்பா என்று தமிழில் கேட்க, என் பெயர் வெங்கடேசன், எல்லோரும் என்னை வெங்கட் என்று கூப்பிடுவாங்க என்றான் வெங்கட். தோ தெரியுதே, அந்த ஆசிரமத்தில் என்னை மத்தியானம் வந்து பார் என்று சொல்லி சென்றார் பெரியவர். அவர் உடலில் உள்ள துணிகள் எல்லாம் கந்தலாக கிழிந்து கிழிந்து தொங்கின. அவர் கண்கள் மட்டும் ஆந்தையின் கண்கள் போல பெரிதாக இருந்தன. அவரை பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரன் போலவே இருந்தார். வெங்கட் அருகில் உள்ளவர்களை பார்த்து, யார் இந்த பெரியவர் என்று கேட்டான். அந்த ஊர்க்காரர், இவரு பெரிய மகானுபாவன், பூச்சி சங்கரையான்னு நாங்க சொல்வோம். இவரு தனியா சாப்பிட மாட்டார். கூட 2 நாயாவது இவரது இலையில் சாப்பிடணும். பல பேர் வியாதியை குணப்படுத்தி இருக்காரு. போன வருஷம் ஒரு குஷ்ட வியாதிக்காரர் வந்திருந்தார். அப்ப இவர் அவருக்கு தெருநாயின் எச்சி சோற்றை சாப்பிட சொன்னார். அவரும் கொஞ்சம் கூட அசிங்கம் பார்க்காம அந்த எச்சி சோறை சாப்பிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அவர் மடியிலேயே படுத்து தூங்கினாரு. காலையில அவர் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. குஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அவர் பம்பாயில பெரிய பணக்கார சேட்டு. பெரியவரை பம்பாய்க்கு வாங்க, உங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாரு. அந்த மகானுபாவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து 5 நிமிஷம் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அப்புறம் 15 துண்டு கல்கண்டை எடுத்து கிழிஞ்ச தன் சட்டையில தேய்ச்சாரு. பொல பொலன்னு 15 தங்க நாணயங்கள் விழுந்தன. அதுல ஒன்னை எடுத்து சேட்டிடம் கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொன்னாரு. சேட்டால முடியல. அந்த மகான் அந்த தங்க காசை முறுக்கு தின்பது போல வாயில கடிச்சு தின்னாரு. அத்தனை காசையும் தின்று விட்டு சிரிச்சாரு. கூட இருந்த நாங்களும் சிரிச்சோம். சேட்டு அவர் காலில் விழுந்து அழுதான். என் பணக்கார கர்வம் இன்னும் போகல சாமி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். சிரி சிரி, உன் குஷ்டம் போச்சுல்ல, சண்டிகா தேவி உன்னை நல்லா பண்ணிட்டாள்ல. சிரி சிரி, வாய் விட்டு சிரி, உனக்கு இனி நோயே வராதுன்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட மகானுபாவன் உங்களை மாத்திரம் மதியம் வர சொன்னார்னா நீங்க கொடுத்து வச்சவர்தான். கண்டிப்பா போய் பாருங்க நாங்க அந்த ஊர்க்காரங்க. பசி வயிற்றை கிள்ளியது. கையில் காசில்லை. என்ன செய்வது என்ற வெங்கட்டுக்கு புரியவில்லை. பூச்சி சங்கரையா காட்டி ஆசிரமத்தை பார்த்தான். அதன் வெளியில் 4 இலைகள் போடப்பட்டிருந்தன. மெதுவாக அங்கு சென்றான். சண்டிகா ஆசிரமத்தின் ஜன்னல் வழியாக வெங்கட் எட்டி பார்த்தான். ஒரு அழகிய பெண் தெய்வத்தின் படத்திற்கு பூ மாலை போடப்பட்டிருந்தது. எங்கும் சாம்பிராணி வாசம் வீசியது. பூச்சி சங்கரையா கையில் உதிரி பூக்களை எடுத்து ஏதோ ஜெபித்துவிட்டு படத்தின் மீது தூவிவிட்டு சாஷ்டாங்கமாக வணங்கினார். பின்பு அவரிடம் ஒருவர், சுவாமி சாப்பாடு தயார் என்று சொல்ல பூச்சி சங்கரையா வெளியில் வந்தார். 4 இலைகளில் உணவுகள் பரிமாறி தயாராக இருந்தன. பூச்சி சங்கரையா ஒரு சிறிய லங்கோடு மாத்திரம் அணிந்திருந்தார். இலை அருகில் நின்று கொண்டு, தொட்ட பைரப்பா பன்னி, சிக்க பைரப்பா பன்னி என்று யாரையோ கூப்பிட்டார். ஒரு சின்ன நாயும் ஒரு பெரிய நாயும் வந்தன. பா பைரப்பா, பா சிக்க பரப்பா என்று கூறி 2 நாயையும் தடவி கொடுத்தார். இருவரையும் தனித்தனி இலையில் அமர சொல்லி கன்னடத்தில் சொல்ல அவை அவ்வாறு அமர்ந்தன. ஒரு அதிதி வந்திருக்கார், அவருக்கு ஒரு இலை தரலாமா என்று கேட்டார். உடனே சின்ன நாய் குரைத்தது. அதனை எடுத்து பெரிய நாய் ஆமோதிப்பது போல குரைத்தது. ஆனந்தத்தில் பூச்சி சங்கரையா, வெங்கடேசா நீயும் இங்கே வா, இந்த இலையில் உட்காரு என்று கூறினார். சற்று தயங்கினான் வெங்கட். வெங்கடேசா தயங்காதே, சாப்பிட உத்தரவு தந்துட்டாங்க பைரவர்கள், வா சீக்கிரம் சாப்பிடு என்றார் பூச்சி சங்கரையா. கஸ்தூரிபாய் விடுதியில் ஒரு அறையில் சிட்டி அம்மாவுக்கு பேச்சு பயிற்சி அளித்து கொண்டிருந்தாள் சந்திரலேகா. நான் உள்ளே வரலாமா ஆன்டி என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் சீதா. வா சீதா என்றாள் சந்திரலேகா.
சிஸ்டர் சிட்டி சீதாவை பார்த்து நமஸ்காரம் சொல்லு என்றாள் சந்திரலேகா. சிட்டி சற்று வெட்கப்பட்டாள். நமஸ்காரம் சிஸ்டர் சிட்டி சிட்டியம்மா என்றாள் சீதா. நமஸ்காரம் சீதா என்றாள் சிட்டி. சௌக்கியமா? சௌக்கியம் என்றாள் சிட்டி. வந்து நீங்க நல்லாவே பேசுறீங்க சிஸ்டர் சிட்டி. இதை கேட்டதும் சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தாள். என்னோட பேசுறத காட்டிலும் உன்னோட பேசினா அவளுக்கு சீக்கிரம் பேச்சு வந்துடும் என்றாள் சந்திரலேகா. பிறகு வெகு நேரம் வரை சீதாவும் சந்திரலேகாவும் சிட்டி அம்மாவுக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தனர். மதியம் உணவு வேளை வந்ததும் பாடம் நிறுத்தப்பட்டது. மிகவும் மகிழ்ச்சியாக சீதாவும் சிட்டியும் மற்ற பெண்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிடும் இடத்துக்கு வந்தனர். விஜயா அவர்களை பார்த்தாள். ஏதோ யோசித்த வண்ணம் மூக்கை சொரிந்து கொண்டாள். ஹலோ சிஸ்டர் சிட்டி, குட் ஆஃப்டர்நூன் என்றாள் விஜயா. ஹலோ, வணக்கம் சிஸ் விஜயா என்றாள் சிட்டி. இந்த அளவுக்கு சிட்டி பேசுவதை கண்ட விஜயாவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இதெல்லாம் உன் கோச்சிங்கா சிஸ்டர் சீதா? இவ்வளவு நல்லா பேசுறாங்களே என்றாள் விஜயா. விஜயா சீதாவை புகழ்ந்தது. சீதா தன் தலையில் ஒரு பெரிய ஐஸ் கட்டியை வைத்தது போன்று குளிர்ச்சி அடைந்தாள். அவள் ரவிகை சட்டையில் காலர் இல்லை, இருந்தால் தூக்கிவிட்டு பெருமையை காட்டி இருப்பாள். சீதா பெருமைப்பட்டு கொண்டிருப்பதை விஜயா நன்றாக அறிந்து கொண்டு ஏதும் அறியாதவள் போல, சிஸ்டர் சீதா, நான் சொன்னதை யோசித்து பார்த்தீங்களா என்று கேட்டாள். வந்து எதை பற்றி கேட்குறீங்க சிஸ்டர் விஜயா என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் சீதா. அதுதான் அன்று சொன்னேனே சிஸ்டர், சந்திரலேகா எல்லோரையும் சொந்தக்காரங்கன்னு சொல்வாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது. நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிங்களா? அவங்க நிஜ சொந்தக்காரங்களா இல்லை எங்களை போல சொந்தக்காரங்களா என்றாள் விஜயா நக்கலாக. ஒரு வினாடி பெருமையாக பேசியவள் அடுத்த நிமிடம் இப்படி ஒரு பெரிய குண்டை தலையில் போடுவாள் என்று சீதா நினைக்கவே இல்லை. அருகில் உள்ள பெண்கள் கேலியாக சிரித்தார்கள். சீதாவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. விஜயா சரியான ஒரு மனித குண்டு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். மதியம் உணவை உட்கொள்ளவே இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடலாமா என்று நினைத்தாள். ஓடிவிடலாம், ஆனால் உண்மை தெரியாமலே போய்விடுமே. மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். மாலையில் வீடு செல்லும் போது சந்திரலேகாவிடம் பொய்யான புன்னகை செய்து சமாளித்தாள். வழக்கமாக சொல்வதை போல புன்னகையுடன் குர்கா அமர்சிங்கிடம் குட் ஈவினிங் என்றாள். கார் பறந்தது. ஆனால் அவள் மனம் எங்கோ பறந்தது. நஞ்சங்கூடு ஆசிரமத்தில் காலை பூஜைகளை முடித்து கொண்ட ஹூச்சி சங்கரையா வெங்கட்டை பார்த்து, என்ன வெங்கடேசா, ஒன்றும் பேசாது இருக்கிறாய்? ஏன் வாயை திறக்கவில்லை? உன் பிரச்சனை என்ன என்று சொல், என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் என்றார். நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் சுவாமி என்றான் வெங்கட். என்ன பாவம்? மனம் விட்டு சொல். உன் கவலையெல்லாம் பறந்து போய்விடும். மனசுக்குள்ளே புதைத்து வைத்து கொள்ளாதே. சுவாமி, என் பேரு வெங்கடேசன். என்னை வெங்கட் என்றுதான் கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ரகுநாத்னு பேரு. நாங்க ரகுன்னு தான் கூப்பிடுவோம். என் தம்பி நல்லா படிப்பான். அவன் இஷ்டப்படி எம்காம் படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சிறப்பாக படித்து ஒரு பிரபல கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறான். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ஓவியம் வரைகிறது, பெயிண்டிங் செய்வது, சிலை வடிப்பது போன்ற பல கலைகளிலும் மனதை செலுத்தினேன். பிரபல சிற்பக்கலை வல்லுனர் கணபதி ஸ்தபதி என்பவரிடம் 2 ஆண்டுகள் பயின்று அம்மன் சிலை ஒன்றை வடித்து சென்னையில் ஒரு கோவிலுக்கு கொடுத்தோம் என்றான் வெங்கட். வெங்கடேசா, அது சாரதா கோவிலா என்று கேட்டார் ஹூச்சி சங்கரையா. ஆமா சுவாமி, அது சாரதா கோவில்தான். நான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது சிருங்கேரி மடத்து பெரியவர் கூட வந்திருந்தார். ஆமா என்று தலையசைத்தான் வெங்கட். மும்பையில் எனது தாய் மாமன், அதாவது எனது அம்மாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் வேணுகோபால்னு பெயர், ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் என்ற கம்பெனியில் விளம்பரம் பார்க்கும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து வந்தார். நல்ல மாடல், பெயிண்டிங், டிசைன்ஸ் இவற்றை போட ஆள் தேவை என்று சொல்லி மும்பைக்கு அழைத்தார். மும்பையில் எனக்கு நல்ல ஃப்ரீலான்ஸ் டிசைனிங் வேலை கிடைத்தது. விளம்பரத்திற்காக எனது டிசைன், பெயிண்டிங் நல்ல சம்பாத்தியத்தை தந்தது. கை நிறைய பணம். அடுத்த ஆண்டே எனக்கும் சீதா லட்சுமி என்ற கன்னியாகுமரியை சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. அவளும் மும்பைக்கு வந்து என்னுடன் அடுக்குமாடி ஃப்ளாட்டில் தனி குடித்தனம் வந்தாள். அவளிடம் உள்ள குழந்தைத்தனம், வெட்கம் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு தனி அறையில் படங்களை வரைந்து கொண்டே இருப்பேன். அது என்னுடைய ஆர்ட் ஸ்டுடியோ.
சில சமயம் நான் காஃபி கேட்டுவிட்டு படம் வரைவதில் லயித்து விடுவேன். ஸ்டுடியோவுக்குள் வரும் சீதா, அண்ணா, அப்படித்தான் அவள் என்னை அழைப்பாள். காஃபி ஆறிப்போகுது, நீங்க சீக்கிரம் குடிக்கல, காஃபியில் உள்ள காவன்னா பறந்து போயிடும் என்று கூறி கன்னத்தில் குழி விழ சிரிப்பாள் என்றான் வெங்கட். சீதாவை பற்றி பேசும்போது மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டான் வெங்கட். ஹூச்சு சங்கரையா இதை கவனித்தார். காஃபி கொண்டு வர சொல்லி சமிக்ஞை செய்தார். காஃபி வந்தது. காஃபி குடிங்க வெங்கடேசன், இல்லைன்னா இந்த குளிர்ல காவன்னா பறந்து போயிடும் என்று சொல்லி கிண்டல் செய்தார். காஃபியை லேசாக வாயில் வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். எதிரே சீதா நிற்பதை போன்ற ஒரு பிரமிப்பு. அடுத்த கணம், என்னண்ணா காஃபி சூடா இருக்கா என்று கேட்டாள் சீதா. இல்லை என தலை அசைத்தான். சர்க்கரை போதுமா என்றாள் சீதா. சீதா, உன் கை பட்டா பாவக்காய் கூட இனிக்கும் என்றான் வெங்கட். சீதா சிரித்து கொண்டே வெங்கட்டை பார்க்க, வெங்கட் குழி விழுந்த அவள் கன்னங்களை பார்த்து ரசித்தான். அவள் நெற்றியில் ஒரு நீண்ட கருப்பு கோடு இருந்ததை கண்டான். சீதா, அது என்ன உன் முகத்துல நீண்ட கருப்பு கோடு என்றான் வெங்கட். வெட்கத்தால் முகம் கவிழ்ந்து கொண்டே, அண்ணா வந்து அது நீங்க இல்லாதப்போ எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு அந்த கருப்பு ப்ரஷ்ஷை எடுத்து அடிச்சு பார்த்தேன். அதான் என் நெத்தியில பட்டுடுச்சு போல இருக்கு என்றாள் சீதா. சீதா, இந்த போஸ் ரொம்ப நன்னா இருக்கு. சித்த நாழி அப்படியே இரு, அப்படியே உன்னை ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சுடுறேன் என்றான் வெங்கட். அம்மோ, நான் மாட்டேன் என கூவிக்கொண்டே ஸ்டுடியோவை விட்டு வெளியில் ஓடினாள் சீதா. சீதாலட்சுமி மாமி, சீதாலட்சுமி மாமி என்ற குரல் கேட்டு வாசல் அருகே வந்தாள் சீதா. அடடே, பக்கத்தாத்து மஞ்சுளா மாமியா, எப்ப வந்தேள் என்றாள் சீதா. நேத்திக்குத்தான் வந்த மாமி என்றாள் மஞ்சுளா. அவள் இடுப்பில் அவளுடைய 1.5 வயது பெண் குழந்தை தொத்திக் கொண்டிருந்தது. பாப்பு, எப்படி இருக்க? ஏ மாமி, பூனே பாப்புக்கு பிடிச்சிருந்ததா? உங்க மாமியார் சௌக்கியமா இருக்காளா? பாப்புக்கு பூனே ரொம்ப பிடிச்சிருக்கு. கரிகாய் எல்லாம் பம்பாயை விட விலை ரொம்ப குறைச்சல். அங்க உள்ள மனுஷர் எல்லாம் ரொம்ப நல்லவா, எங்க மாமியாரை தவிர. ஏன் மாமியாருக்கு என்ன மாமி? அவளுக்கு என்ன, கிழங்கு மாதிரி இருக்கா. நான் போனதுல இருந்து வருகிற வரைக்கும் வாங்கு வாங்குன்னு வேலை வாங்கிட்டா. அவளுடைய 2ஆம் பிள்ளை, அதான் என் ஆத்துக்காரரோட தம்பி ராஜா ராமன், LICல வேலை செய்யறார். மாதம் 20,000க்கும் மேல வருமானம். ஆனா அவர் ஆத்துக்காரி அலமேர் இருக்காளே, சொத்தா மண்ணாந்தை. ஒரு சமத்தும் பத்தாது. சாம்பார் பொடி அரைக்க தெரியாது, ஃபில்டர் காஃபி போட தெரியாது. போனதுல இருந்து அடுக்களையே கதியா இருந்துட்டேன். ஆமா மாமி, செத்தைய கருத்துத்தான் போயிட்டேள். மாமி, உங்களுக்கு புரியாது, எங்க ஆத்து ஜடத்துக்கு தெரியுமோ என்று தன் வீட்டுக்காரரை கடிந்து கொண்டாள் மஞ்சுளா. இதை கேட்டு, மாமி உங்களுக்கு புரிகிறது, எங்காத்து ஜடத்துக்கு தெரியுமோ என்று தன் வீட்டுக்காரரை கடிந்து கொண்டாள் மஞ்சுளா. இதை கேட்டு லேசாக புன்னகை செய்தாள் சீதா. பாத்தீங்களா மாமி, வந்ததை மறந்துட்டு ஏதோ பேசிண்டிருக்கேன். மாச கடைசி ஆயிடுத்தோனோ, காஃபி தீர்ந்து போயிடுத்தோ. காசு 1ஆம் தேதி தான் தருவேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங்காம். இப்பவே ஆத்துக்காரருக்கு தலைவலி. காஃபி காஃபின்னு அலறார். ஆபீஸுக்கு நேரமாயிடுத்துன்னு பறக்கிறார் மனுஷன். ஒரு 4 வேளைக்கு ஆறாப்புல காப்பி பொடி தந்தேள்னா ரொம்ப புண்ணியமா போயிடும். 1ஆம் தேதி நான் திருப்பி தந்துடுறேன். ப்ரூ காஃபி வச்சிருக்கேன், தரேன் மாமி என்று கூறி உள்ளே சென்று ஒரு பாட்டில் ப்ரூ காஃபியை மஞ்சுளாவிடம் தந்தாள் சீதா. பாப்புவை என்னாண்ட தரேலா மாமி? பாப்புக்கு நான் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் என்றாள் சீதா. இல்ல சீதாலட்சுமி மாமி, பாப்புக்காக வெந்நீர் வச்சிருக்கேன், ஸ்நானம் செய்யணும். பூனேல ஒரே குளிர், பாப்புவுக்கு ஜலதோஷம் வந்துடும்னு தண்ணியே காட்டலை. அப்ப நான் வர்றேன். பாப்பு, மாமிக்கு டாட்டா சொல்லு என்றாள் மஞ்சுளா. குழந்தையும் டாட்டா காட்டியது. மஞ்சுளா காஃபி பொடி பாட்டிலுடன் பாப்புவை தூக்கி கொண்டு தன் இருப்பிடம் ஓடினாள். மஞ்சுளா பாப்புவை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். எங்கடி போன, சீக்கிரம் வாடி என்று கத்தி கொண்டிருந்தார் மஞ்சுளாவின் கணவர் கோபாலன். ஏன்னா ஊரை ஏன் கூற்றேள் என்றாள் மஞ்சுளா. பின்ன என்னடி, 1/2 மணியா காஃபி காஃபின்னு கத்தின்னு இருக்கேன், நீ எங்கடி போன? 3வது மாடியில இருக்கிற பங்கஜம் ஆத்துக்கு போனேன். ஆத்துல யாரும் இல்ல, பூட்டி இருக்கு. 4வது மாடி சுஜாதா வீட்டுக்கு போனேன். அவ அப்பதான் மார்க்கெட் போக கீழே இறங்கிட்டு இருந்தா. சரின்னு 8வது மாடியில சீதாலட்சுமி ஆத்துக்கு போனேன். ஏண்டி மஞ்சு, உன் அழகை காட்ட ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குனியா? இப்ப பாருங்கோ, நேக்கு கெட்ட கோபம் வரும்.
5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாந்திராவில் அழகி போட்டி நடத்தினா. நானும் போட்டியில கலந்துட்டேன். குவார்ட்டர் ஃபைனல்ல 16 பேர் நின்னா. செமி ஃபைனல்ல நானும் பங்கஜம் சுஜாதாவும் நின்னோம். அந்த 3 பேர்ல நான் தான் அழகா இருக்கேன்னு எனக்கு மிஸ் பாந்த்ரா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து மலர் கிரீடம் வச்சா. அப்போ முன் வரிசையில இருந்த நீங்க என்னை கண் கொட்டாம பார்த்துண்டு இருந்தேள். இப்போ என்னை கரிச்சு கொட்டுறேள். அன்னைக்கு மிஸ் பாந்த்ரான்னு சொன்னதும் கை தட்டி ஆனந்தப்பட்டேள். ஆனா இப்போ மிஸ் பாந்த்ரான்னு கேலி செய்கிறேள். இது உங்களுக்கே நன்னா இருக்கா என்று சொல்லி குழந்தையை கீழே விட்டுவிட்டு அழ ஆரம்பித்தாள். அசடே அசடே, புருஷன் கேலி செய்தா அழுவாளோ? அசடு அசடு என்று கூறி அவள் கண்ணீரை துடைத்தார். கீழே நின்று கொண்டிருந்த பாப்பு அம்மாவை பார்த்து, அம்மா அசடு, அழாத அசடு என்ற மழலையில் பேசியது. மடமடவென்று அடுக்களைக்குள் சென்று காஃபி போட்டு சுட சுட கொண்டு வந்தாள். காஃபியை சுவைத்து கொண்டே, மஞ்சு மஞ்சு நோக்கு தெரியுமாடி, அந்த சீதா லட்சுமி ஆம்படையான் வெங்கட்ருக்கானே, அவன் லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறான். ஆனா குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஏங்குறாளாம். அவன் ஒன்று விட்ட மாமா வேணுகோபால் தான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். நோக்கு தெரியுமோடி, அவரை மெட்ரோ சினிமாவில் ஒரு நாள் ராத்திரி இன்ட்ரடியூஸ் பண்ணனே. ஆமா, பல்லு தள்ளிண்டு உயரமா இருப்பாரே அவராண்ணா? ரொம்ப கரெக்ட், அவரேதான். அதற்குள் பாப்பு, அம்மா ஆயி என்றது. ஐயையோ பாப்பா, பாப்புவுக்கு ஆய் வரும் போல இருக்கு. அவளை ஆய் போக வச்சுட்டு ஸ்நானம் செய்யணும் என்றாள் மஞ்சு. அடடே, நேக்கு கூட நேரமாயிடுத்து. மஞ்சு, பாப்புவை வெங்கடாத்துக்கு அழைச்சிட்டு போகாத, அவ கண்ணு பட்டுட போகுது. சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்று புறப்பட்டார் கோபாலன். அப்பா டாட்டா என்றது பாப்பு. வெங்கட் முதல் நாள் மத்தியானம் படம் வரைய ஆரம்பித்து இரவு 12 மணி அடித்தும் படத்துக்கு வண்ணம் தீட்டி கொண்டிருந்தான். சீதா மெதுவாக டீ கோப்பையுடன் வெங்கட் ஸ்டுடியோ அறைக்குள் நுழைந்தாள். அண்ணா, ரொம்ப நாழி ஆகிறது, காலையில எழுந்து பெயிண்ட் அடிக்கலாமில்ல என்றாள் சீதா. இல்ல சீதா, இப்ப ஃபுல் மூடுல இருக்கேன், ஒரே அடியா உட்கார்ந்தாத்தான் முடியும் என்றான் வெங்கட். வந்து, நேக்கு தூக்கம் வர்றது, நான் போய் படுத்துக்கிறேன்னா. வந்து, இந்த படம் எப்ப முடியும்? சீதா, நான் பாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்போ முடியுமோ அப்பத்தான் முடியும். நோக்கு தூக்கம் கண்ணை சுத்துறதுன்னா நீ போய் படுத்துக்கோ. சரி என்று சொல்லி சீதா தன் படுக்கைக்கு சென்றாள். படுக்கையில் படுத்த சீதாவுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். ஏதோ குரல் கேட்டு ஜன்னல் வழியாக பார்த்தாள். குரல் மாத்திரம் கேட்டது, ஆனால் ஆள் யாரும் இல்லை. கண்களை மூடிக்கொண்டு குரலை மட்டும் கவனித்தாள். அது அவளுடைய தாய் மாமன் சுப்புடுவின் குரல்தான். அது என்ன ஜாதகம், சுத்தமா தானே இருக்கு, ஏன் யோசிக்கிறேள் ரமணி என்றார் சுப்புடு. அது இல்ல சுப்புடு, நான் சரின்னு சொல்லிடுவேன். ஆனா நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன சொல்வேள்? இந்த ஜோசியர் ரமணி ஐயர் நன்னாத்தான் சொன்னார், இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி என்னைத்தானே தப்பா பேசுவேள் என்றார் ரமணி. ஓ ஐயரே, பூடகமா பேசாதீங்கோ, எதை சொல்லணுமோ அதை போட்டு உடைங்கோ என்றாள் சுப்புடுவின் மனைவி பார்வதி அம்மாள். மாமி, சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லணும், சில விஷயங்களை பூடகமாத்தான் சொல்லணும். இத பாருங்க ரமணி, நீங்க எங்க குடும்பத்துல எல்லோர் ஜாதகத்தையும் பார்த்திருக்கேள், ஏன் இப்படி போட்டு போட்டு சுத்தின் இருக்கேள்? சொல்ல வேண்டியதை சொல்லுங்கோ. சுப்புடு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. பொண்ணு சீதா லட்சுமி சீதா மாதிரி மங்களகரமா இருக்கு. பையன் வெங்கடேசன் சாட்சாத் வெங்கடேச பெருமாள் மாதிரி ஓஹோன்னு பணம் காசோடு செல்வமாய் இருப்பார். சீதா ஜாதகத்துல எல்லா செல்வம் இருந்தும் குழந்தை செல்வம் இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கு. மற்றபடி எல்லா பொருத்தமும் அமோகமா இருக்கு. ரமணி, இதுக்கு தான் இவ்வளவு பீடிகை போட்டீரா? சென்னையில ஜெமினி கணேசன் பொண்ணு ஒரு பெரிய லேடி டாக்டர். அவள் அண்டை போனா ஒரு குழந்தை என்ன 9 குழந்தை பெற்றுத்தர்றா என்று சுப்புடு சொல்ல பார்வதி தன் புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். சரி சரி, உங்க இஷ்டம். ரமணி, சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்கோ. பையன் அண்ணா இருக்கான், வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான், பம்பாயில கை நிறைய சம்பாதிக்கிறான். வர்ற ஆனி மாதம் 9ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், புல்லாண்டனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தமான நாள். மங்கள கீதம் ஒலித்தது. இடையிடையே காலிங் பெல் ஓசை திரும்ப திரும்ப ஒலித்தது. மங்கள இசை திடீரென்று நின்று போனது. எங்கோ இரண்டொரு காக்காய் கத்தும் ஒலி விடாது கேட்டது. அரை தூக்கத்தில் இருந்து சீதா புரண்டு அடித்து கொண்டு எழுந்தாள். பொழுது புலர்ந்து விட்டது. வேகமாக சென்று வெளிக்கதவை திறந்தாள். எதிரில் கையில் ஒரு ஆங்கில தினசரியுடனும் 2 பால் புட்டியுடனும் நின்று கொண்டிருந்தாள் சுனிதாபாய். வா சுனிதா, எப்ப வந்த என்று கேட்டாள் சீதா. நான் 1/2 மணி நேரமா மணி அடிச்சுக்கிட்டே இருந்த, பதிலையே காணோம்.
நான் பயந்தே போயிட்டேன் என்று அழகாக தமிழில் பேசினாள் சுனிதாபாய். சுனிதா மீனவர் குலத்தை சேர்ந்த மராத்தி பெண். ஆனால் சிறு வயதில் இருந்தே மாதுங்காவில் பல பிராமண குடும்பத்தில் வீட்டு வேலை, குழந்தைகளை பராமரித்தல், கை கால் பிடித்து விடல், பிராமண சமையல் ஆகியவை கற்று தேர்ந்தவள். புதிதாக பார்ப்பவர்கள் அவளை பிராமண பெண் என்றே நினைத்து கொள்வார்கள். அவள் நல்ல நிறமாகவும் இருந்தாள். பாந்திராவில் இரண்டொரு வீட்டில் மேல் வேலை செய்தாலும் சீதா வீட்டில் வேலை செய்வதென்றால் அவளுக்கு அலாதி பிரியம். சீதா அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி இல்லாது ஒரு சகோதரி போலவே நடத்தினாள். நேராக சமையல் அறைக்கு சென்று பாலை காய்ச்சினாள் சுனிதா. காஃபி தயார் செய்து கொண்டே. ஐயா இன்னும் எழுந்திருக்கலையாம்மா என்று கேட்டாள் சுனிதா. தெரியல சுனிதா, ராத்திரி எல்லாம் படம் வரைஞ்சுகிட்டு இருந்தார். ஸ்டுடியோவிலேயே படுத்து தூங்கிட்டாரோ என்னவோ தெரியல. செத்த நீ போய் எழுப்பி விட்டுட்டு காஃபி கொடுத்துட்டு வா சுனிதா என்றாள் சீதா. சரிம்மா என்று கூறிவிட்டு கோப்பையில் காஃபியை ஊற்றி எடுத்துக்கொண்டு ஸ்டுடியோ அறைக்கு சென்றாள் சுனிதா. ஸ்டுடியோ அறைக்குள் லேசாக மின் விசிறி ஓடிக்கொண்டிருந்தது. பெயிண்ட் வாசனை மூக்கை துளைத்தது. விளக்குகள் எரிந்த வண்ணம் இருந்தன. படங்கள் எல்லாம் பளிச் பளிச் என தெரிந்தன. எல்லா படங்களும் பெண்ணின் படங்கள். விதவிதமான கோணங்களில் இருந்தன. விளம்பரத்திற்கு ஏற்றவாறு அமைந்திருந்தன. சுனிதா ஆச்சரியமாக ஒவ்வொரு படத்தையும் பார்த்தாள். அனைத்து முகமும் சீதாவின் முகத்தை போலவே இருந்தன. சுனிதா விளக்குகளை அணைத்தாள். ஒரு சோஃபாவில் சட்டை இல்லாமல் அரை நிஜாருடன் உறங்கிக் கொண்டிருந்த வெங்கட்டை பார்த்தாள். சார் சார் எழுந்திருங்க சார், விடிஞ்சு போச்சு என்றாள் சுனிதா. ஓ விடிஞ்சு போச்சா என்று எழுந்து வெங்கட் அருகில் உள்ள துணியால் இடுப்பை சுற்றி கட்டி கொண்டான். சார் காப்பி என்றாள் சுனிதா. சுனிதா காஃபியை அந்த டேபிள் மேல வச்சிடு. சக்கரை போட்டிருக்கியா என்றான் வெங்கட். இல்லை சார், உங்களுக்கு சாக்ரீன் தானே போடணும், அதான் போட்டிருக்கேன். சார் நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல்லு சுனிதா சொல்லு. ஒன்றுமில்ல, அந்த படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி முகம்தானே இருக்கு. சீதா அம்மா சாயல்ல இருக்கு என்றாள் சுனிதா. படங்களை உற்று நோக்கினான் வெங்கட். ஆமாம், அவள் சொன்னது உண்மைதான் என்பதை ஒரு புன்னகை செய்தான். சுனிதா, ஒரு நல்ல கலைஞன் உள்ளத்துல யார் நிறைஞ்சிருக்காங்களோ அவங்கதான் அந்த கலைஞன் ஓவியன் மூலம் வெளி வருவாங்க. சதா சதா சீதாவையே என் உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு படத்திலையும் அவள் முகமே பிரதிபலிக்குது என்றான். அப்பொழுது இதை கதவருகில் இருந்து கவனித்த சீதாவின் கண்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தன. நீங்க எப்பவும் இப்படி ஆதர்ச தம்பதிகளா இருக்கணும் என்றாள் சுனிதா. கதவருகில் நின்ற சீதா அடுக்கலைக்கு சென்றாள். சுனிதா அந்த காஃபியை எடுத்துக்கொடு என்று வெங்கட் சொல்ல சுனிதா காஃபி கோப்பையை எடுத்து வெங்கட்டிடம் நீட்டினாள். வெங்கட் தன் மேல் இருந்து துண்டு நழுவியதை கூட அறியாமல் காஃபியை ருசித்து சாப்பிடலானான். ஆபீஸுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தான் வெங்கட். சின்ன டிஃபன் கேரியரில் புளி சாதமும் தயிர் சாதமும் வைத்து தயிர் சாதத்தில் ஆவக்காய் ஊறுகாயை வைத்தாள் சீதா. படங்களை எல்லாம் பேப்பரில் கட்டி வாகாக எடுத்து வைத்தான் வெங்கட். டிஃபன் கேரியரை வெங்கட் கையில் கொடுத்து, வந்து சரியா 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுங்க, நேரமானா அல்சர் வந்துடும், ஜாக்கிரதை, புரியுதா அண்ணா என்றாள் சீதா. புரியுது புரியுது என்றான் வெங்கட். சுனிதா பாய், இந்த படங்களை எல்லாம் எடுத்துண்டு ஐயா பின்னாடி கீழே போ என்றாள் சீதா. சரி என்ற தலை அசைத்து படங்களை எல்லாம் குண்டு கட்டாக தூக்கி கொண்டு வெங்கட் பின்னால் கீழே இறங்கினாள். வீட்டின் கீழே லிண்டாஸ் விளம்பர கம்பெனியின் கார் தயாராக நின்று கொண்டிருந்தது. படங்களை பத்திரமாக காரில் ஏற்றி வைத்துவிட்டு பக்கத்தில் நின்றாள் சுனிதா. டிஃபன் கேரியரை எடுத்துக்கொண்டு முன் சீட்டில் அமர்ந்தான் வெங்கட். கார் புறப்பட தயாரானது. வெங்கட் திரும்பி பார்த்தான். சுனிதா அப்படியே வெங்கட்டையே பார்த்து நின்று கொண்டிருந்தாள். போயிட்டு வர என்ற பாவனையில் தலை அசைத்தான். ஆகட்டும் என்ற பாவனையில் தலை அசைத்தாள் சுனிதா பாய். கார் சென்றதும் சுனிதாவுக்கு ஒரே வெட்கமாய் போய்விட்டது. அவர் தலை அசைத்ததும் பதிலுக்கு தான் தலை அசைத்ததையும் யாராவது பார்த்திருந்தால் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு தலையை குனிந்து கொண்டே தான் வேலை செய்ய வேண்டிய வேறொரு வீட்டுக்கு சென்றாள். விளம்பர அலுவலகத்தில் தன் படங்கள் யாவற்றையும் நன்றாக பிரித்து அழகாக பார்வைக்காக வைத்தான் வெங்கட். சற்று நேரத்தில் அலுவலக மேனேஜர் மணி படங்களை பார்வையிட வந்தார். படங்களை பார்த்தார். கண்களை அகல விரித்து பார்த்தார். மிஸ்டர் வெங்கட், படங்களில் அமைப்பு, விளம்பர தெளிவு, வண்ணக்கலவை, உயிரோட்டம் ஆகிய அனைத்துமே அற்புதமாக அமைந்துள்ளது. ஆனால்
நான் ஒரு படம் மாத்திரம்தான் அப்ரூவ் செய்ய முடியும் என்றார் மேனேஜர். வயிற்றில் புளியை கரைத்தது போன்றிருந்தது வெங்கட்டுக்கு. என்ன காரணம் என்று கேட்டுவிட துடித்தான். ஆனால் மரியாதைக்காக வாயை திறக்கவில்லை. காரணம் உங்களுக்கு தெரியலையா வெங்கட்? எல்லா முகமும் ஒரே அச்சாக ஒருவர் முகம் போல உள்ளது. ஆகவே வெவ்வேறு விளம்பரத்திற்கு அவற்றை பயன்படுத்த முடியாது என்று சொன்னார். விளம்பரத்தில் பல டிப்ளமோ வாங்கி மெத்த படித்த மேதாவி அந்த மேனேஜர். அவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும். படங்களை உற்று நோக்கினான். அனைத்து முகங்களும் சீதாவின் முக சாயலில் இருந்தன. அப்பொழுது சுனிதா சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் விழுந்தன. அந்த படங்களில் எல்லாம் ஒரே மாதிரி முகம்தானே இருக்கு. சீதாமா சாயல்ல இருக்கு. பல பட்டங்களை பெற்ற விளம்பர மேதை மேனேஜர் மணி சொன்னதை ஒரு சாதாரண வேலைக்காரி எத்தனை சுலபமாக சொல்லிவிட்டாள். அவள் பகுத்தறிவை எண்ணி மனசிலே வியந்து கொண்டே வெங்கட் சற்று மௌனமானான். மிஸ்டர் வெங்கட், வேறு ஒரு நல்ல மாடலிங் பெண்ணை வைத்து நல்ல படம் வரைந்து தாருங்கள் என்று கூறி அவன் மௌனத்தை கலைத்தார் மணி. மதிய உணவு வேளையில் சக ஊழியர்களுடன் சாப்பிட உட்கார்ந்தான் வெங்கட். கேரியரை திறந்த ஒருவன் தன் வீட்டில் சப்பாத்தி சப்ஜி என்றான். ஒருவன் பூரி கிழங்கு என்றான். புளியோதரை தயிர் சாதம் என்றான் வெங்கட். ராஜு என்பவன் புளியோதரையா என்ற நாக்கை சப்பு கொட்டினான். உடனே கொஞ்சம் புளியோதரையை அவனிடம் கொடுத்து விட்டான் வெங்கட். சுந்தர் என்பவன் கேரியரை எட்டி பார்த்து, அது என்ன ஆவக்காய் ஊறுகாயா என்றான். உடனே சுந்தருக்கு ஆவக்காய் ஊறுகாயை போட்டான். சுவாமி என்பவன் கொஞ்சம் ஊறுகாயை பிடுங்கி கொண்டு சுவைத்தான். ஏம்பா வெங்கட், உன் ஆம்படையா மாங்காய் வேணும்னு கேட்கலையா என்றான் சுவாமி. எதுக்கு என்று கேட்டான். மாங்காய் எதுக்கு கேட்பாங்க என்றான் சுவாமி. உடனே மற்றவர்கள் சிரித்தனர். உடனே புரிந்து கொண்ட வெங்கட் சுதாரித்து கொண்டு, புரியுது புரியுது, மசக்கைக்காரங்க மாங்காய் கேட்பாங்க என்றான். வெங்கட், கல்யாணமாகி 4 வருஷத்துக்கு மேல ஆகுதே, இன்னுமா உன் ஆத்துக்காரி வயிற்றுல பூச்சி புழு வைக்கல என்று கேட்டான் சுவாமி. என்ன செய்யறது, கடவுள் கண் திறக்க வேண்டாமா என்று பெருமூச்சு விட்டான் வெங்கட். ஏன் வெங்கட், டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்க வேண்டியது தானே என்றான் சுவாமி. சுவாமி, நான் 3 டாக்டர் கிட்ட என்ன செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்றான் வெங்கட். ஏன் வெங்கட், உன் மனைவியை டாக்டர் கிட்ட காண்பிக்க வேண்டியது தானே என்றான் ராஜி. காண்பிச்சேன், சான்ஸ் ரொம்ப குறைவுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 5 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட காண்பிச்சாச்சு. இதுக்கு மேல அவளை நான் இம்சைப்படுத்த விரும்பல. அவளுக்கு மனோவியாதி வந்துடுமோன்னு பயமா இருக்கு. நான் தான் ஏதோ சாக்கு சொல்லி அவ மனசை திடப்படுத்தி வச்சிருக்கேன் என்றான் வெங்கட். அப்படின்னா உங்க மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடையாதா என்றான் ராஜி. நோ, அப்படி சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்கு என்று சொல்லி உணவை முடித்து கொண்டு கை கழுவ சென்றான். புவர் மேன், கடவுள்தான் அவனுக்கு கண் திறக்கணும் என்றான் சுவாமி. மாலை நேரம். சமையல் கட்டில் உள்ள சிறிய பூஜை அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் சீதா. காலிங் பெல் 2 முறை அலறியது. வேகமாக வாசல் அருகில் சென்று கதவை திறந்தாள். கையில் ஒரு புன்னை மர கிளையுடன் காட்சியளித்தான் ரகு. கையில் ஒரு பெரிய பையும் இருந்தது. மணி, குட் ஈவினிங் மன்னி, நான் வருவேன்னு வெங்கட் அண்ணா சொல்லலையா? இல்ல ரகு. மன்னி, போன வாரம்தான் அண்ணா சொன்னார், இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு ஒரு புன்னை மரக்கிளை வேணும்னு. காலையில ஒரு வேலையா ஏர்போர்ட்டுக்கு போனேன். வழியில ஒரு ஆத்துல புன்னை மரம் இருந்தது தெரிஞ்சது. உடனே அவளிடம் கேட்டு ஒரு கிளையை ஒடிச்சுண்டு வந்துட்டேன். கோகுலாஷ்டமிக்கு புன்னை மரத்தை நமஸ்காரம் செய்தா நம்ம ஆத்துல சந்தான கோபாலகிருஷ்ணன் பொறப்பான்னு ஒரு பெரியவர் சொன்னதா அண்ணா சொன்னார். அடுத்த வருஷம் நம்ம ஆத்துல கிருஷ்ணன் போல ஒரு புள்ளை பொறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்றான் ரகு. புன்னை மரக்கிளையை வாங்கி கண்களில் ஒற்றி கொண்டாள் சீதா. பிறகு அவனிடம் உள்ள கை பையை திறந்து பார்த்தாள். அழகாக தவழும் கிருஷ்ணன் பொம்மை இருந்தது. கூடவே பூஜைக்குரிய சாமான்களும் இருந்தது. அவற்றையெல்லாம் பூஜை அறைக்கு எடுத்து சென்றாள் சீதா. ரகு ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தான். சில நொடிகளில் ஒரு கோப்பையில் காஃபியுடன் வந்தாள். என்ன மன்னி இதெல்லாம் என்று இழுத்தான் ரகு. டிகிரி காஃபி குடிச்சு பாருங்கோ, ரொம்ப நன்னா இருக்கும் என்றாள். காஃபியை 2 மடக்கு குடித்துவிட்டு, பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நன்னா இருக்கு மன்னி என்றான் ரகு. சீதா சிரித்தாள். ஏன் மன்னி சிரிக்கிறேள் என்றான் ரகு. பின்ன என்ன, நரசூஸ் காஃபி விளம்பர மாதிரி பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றேள் என்று சொல்லி மீண்டும் சிரித்தாள். கூடவே சிரித்தான் ரகு. பொறை ஏறியது. 2-3 முறை இருமி தவித்தான். காஃபி அவன் சட்டையில் நன்றாக கொட்டிவிட்டது. வெள்ளை சட்டையில் காஃபி கரை படிந்தது. ரகு, சட்டையை அவிழ்த்திடுங்க, நான் அலசி தரேன் என்றாள்.
வேண்டாம் அண்ணி, தயங்கினான் ரகு. விடாப்பிடியாக ரகுவின் சட்டையை கழற்றினாள் சீதா. அப்போது மணி அடிக்க வாசல் கதவை திறந்தாள். சுனிதா நின்று கொண்டிருந்தாள். வா சுனிதா, இந்த சட்டையை கொஞ்சம் அலசி கொடு என்றாள். இந்தாங்கம்மா, நீங்க திரிக்க சொன்ன அரிசி மாவு என்ற ஒரு பாத்திரத்தை கொடுத்துவிட்டு சட்டையை வாங்கி கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றாள். வழியில் ரகு சட்டை இல்லாமல் பளபளப்பான மேனியுடன் பூணூலுடனும் அமர்ந்திருப்பதை பார்த்த சுனிதா புன் சிரிப்புடன் நமஸ்தே ஜி என்றாள். பதிலுக்கு நமஸ்தே என்றான் ரகு. சுனிதா, 5 நிமிஷத்துல சட்டையை அலசி கொடுத்துடுவா என்றாள் சீதா. சுனிதா இந்த காட்சியை பார்த்து தவறாக எண்ணிக்கொள்வாளோ என்று சற்று சங்கடப்பட்டாள் சீதா. சுனிதா அதற்குள் சட்டையை அலசிவிட்டு பிழியும் மெஷினில் போட்டு நன்றாக பிழிந்து கொண்டு வந்து கொடுத்தாள். அநேகமாக காய்ந்து விட்டது என்றே சொல்லலாம். சுனிதா, அடுக்கலையில உனக்கு பாத்திரத்துல காஃபி வச்சிருக்கேன், கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடு, அப்புறம் அந்த 10 பாத்திரங்களை தேய்ச்சி வச்சிடு என்றாள். உள்ளே காஃபியை அப்படியே குடித்துவிட்டு பாத்திரங்களை மடமடவென துலக்கி வைத்தாள் சுனிதா. மன்னி, இந்த வேலைக்காரி ரொம்ப நாளா இருக்காளா? இல்ல ரகு, போன வருஷம்தான் நம்ம ஆத்துல வேலைக்கு சேர்ந்தா. இவ நம்பிக்கையானவ தானே? ஏன்னா இப்ப காலம் கெட்டுகிட்டு இருக்கு. வேலைக்காரிகளால பல கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கின்றன. ரகு, சுனிதா ரொம்ப நல்லவ. போன வருஷம் ஒரு கட்சி தலைவர் தமிழர்களை எல்லாம் ஊரை விட்டு துரத்த ஏற்பாடு செய்தார். நானும் சுனிதாவும் வந்த பஸ்ஸை போக்கிரி பசங்க கல்லை விட்டு எறிஞ்ச கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. எங்களை கீழே இறக்கினாங்க. பல ஆம்பளை ஆட்களை அடிச்சாங்க. மராத்தியில பேசின சில பேரை அடிக்கல. எங்களை ஒருத்தன் அடிக்க வந்தான். அப்ப சுனிதா ரொம்ப கம்பீரமா நிமிர்ந்து நின்னபடி, நாங்க யாருன்னு நினைச்ச, நாங்க தாதா சிவராவ் ஆளுங்கன்னு கத்தினா. உடனே அங்குள்ள போக்கிரிக அவளையும் என்னையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க என்றாள் சீதா. ஆமா, யார் அந்த சிவராவ்? ஏன் அவங்க அப்படி ஓடிட்டாங்க என்று கேட்டான் ரகு. வந்து நானும் இதையே தான் அவளாண்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா கேட்கல என்றாள் சீதா. மன்னி, நீங்க கேட்கலைன்னா என்ன, நான் இப்ப கேட்கிறேன் என்று சொல்லி சமையல் கட்டை நோக்கி திரும்பினான். சரியான நேரத்தில் வீட்டிற்கு புறப்பட தயாராக அங்கு வந்தாள் சுனிதா. சுனிதா பாய், நான் ஒன்று கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். யார் அந்த தாதா சிவராவ் என்றான் ரகு. சுனிதா சிரித்து கொண்டே சீதாவை பார்த்தாள். சுனிதா, நீ எனக்கு ஒரு சகோதரி மாதிரி இருக்க. யார் அந்த தாதா சிவராவ்? ஏன் அவர் பெயரை கேட்டதும் அந்த ரவுடிகள் ஓடினாங்க என்று கேட்டாள் சீதா. சீதா வீட்டு தொலைபேசி அலறியது. சீதா ரிசீவரை எடுத்து, ஹலோ, ஆமா, நான் சீதா தான் பேசுறேன். என்ன நேரமாகுமா? ஏன், மேனேஜர் இருக்க சொல்லியிருக்காரா? சரி, ஆமா, ரகு நீங்க சொன்ன மாதிரி புன்னை மரக்கிளை வாங்கிட்டு வந்திருக்கார். சரி, டிஃபன் கொடுத்து அனுப்புறேன், வச்சிரட்டா என்று பேசிவிட்டு ரிசீவரை வைத்தாள். அம்மா, இன்னைக்கு ஐயா வர நேரமாகுமா என்று கேட்டாள் சுனிதா. ஆமா ரகு, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு உங்க அண்ணாவோட உத்தரவு என்றாள். அப்படின்னா நான் உப்பிட்டு செய்து உப்பிட்டு செய்து தக்காளி சட்னி செய்து தர்றேன் என்றாள் சுனிதா. உப்பிட்டா என்னது என்று கேட்டான் ரகு. இதற்கு முன் ஒரு மைசூர் பிராமின் வீட்டுல வேலை செய்து கொண்டிருந்தா. அப்ப அவங்க உப்பிட்டு செய்வாங்க. கிட்டத்தட்ட நம்மவா செய்கிற உப்மா மாதிரி இருக்கும். ஆனா நிறைய கரிகாய், வெங்காயம், பட்டர் பீன்ஸ், பட்டாணி, மொச்சை எல்லாம் போட்டு பிரமாதமா செய்வாங்க. இத சுனிதா நன்னா கத்துக்கிட்டா. கேரட்டை துருவலா சீவி அந்த உப்பிட்டு மேல ட்ரெஸ் செய்வா. அது இவ ஸ்பெஷாலிட்டி. இவ தக்காளி சட்னினா நேக்கு உயிர் என்றாள் சீதா பெருமையாக. சரி மன்னி, கொஞ்ச நாழி கழிச்சு செய்தா சாப்பிட்றேன். இப்ப டிகிரி காஃபி சாப்பிட்டதால பசி இல்லை என்றான் ரகு. என்ன பெருசா சாப்பிட்டேள்? காஃபி தான் குட்டி போயிடுத்தே. அதில்ல மன்னி, கொஞ்ச நாழி ஆகட்டும். சரி, அப்படின்னா தாதா சிவராவ் பத்தி சுனிதா கிட்ட கேட்போம் என்றாள் சீதா. ரகுவும் தாதா சிவராவ் பற்றி கேட்க தயாரானான். எப்படி துவங்குவது என்று தெரியாமல் இப்படியும் அப்படியுமாக கழுத்தை திருப்பினான். அப்பொழுது அவளது வலது கழுத்தில் ஒரு பெரிய மச்சம் இருந்தது தெரிந்தது. அது மச்சந்தான சுனிதா என்று கேட்டான் ரகு. ஆமா என்றாள் சுனிதா. சுனிதா மச்ச சாஸ்திரத்தில் கழுத்திற்கு சற்று கீழே வலது புறத்தில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் அவள் மிக மிக உயர்ந்த இடத்தில் வாழ்க்கைப்பட்டு சுகப்படுவாள். ஆனால் அதற்கு முன்பு மிக மிக கஷ்டப்படுவாள். ஏன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடி விடுவாள் என்று கூறப்பட்டுள்ளது மன்னி. நிச்சயம் ஒரு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது சுனிதாவுக்கு என்றான் ரகு. இதை கேட்டதும் வெட்கத்தால் தலை குனிந்தாள் சுனிதா. சரி சரி சுனிதா, தாதாவை பற்றி சொல்லு என்று கேட்டாள் சீதா. சுனிதா தாதாவை பற்றி சொல்ல தயாரானாள்.
நான் மீனவ குடும்பத்தில் பிறந்தவள். சிறு வயதிலேயே அம்மாவை இழந்துவிட்டேன். என் அப்பா இரண்டாவது கல்யாணம் செய்துகிட்டார். சித்திதான் என்னை வளர்த்து பெரியவளாக்கினாள். எங்க குடும்பத்தில் நாராயணன் என்பவர் ஒரு பெரிய தலைவர். அவரின் ஒப்புதலின் பேரிலேதான் என்னை குப்பத்தை விட்டு வெளியே வேலைக்கு போக என் அப்பா அனுமதிச்சாரு. நாராயணன் மகன் சிவராம் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவான். என் அப்பாவுக்கு குடி வாங்கி தருவான். குப்பத்திற்கே குடி சப்ளை செய்வான். இந்த சிவராவ் தான் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் 10 நாளைக்கு ஓசியிலேயே குடி சப்ளை செய்தான். எங்க குப்பத்து ஜனங்க ஓசியிலேயே கிடைச்சிருக்குன்னு 10 நாளும் நல்லா குடிச்சு பழகிட்டாங்க. 10 நாளைக்கு பிறகு காசுக்குத்தான் குடி தர முடியும்னு சொல்லிட்டான். குடிச்சு பழகிய நாக்கு சும்மா இருக்குமா? வீட்டில் உள்ளதை வித்து வித்து குடிச்சது. என் அப்பா போன்ற சிலதுகள் பூட் பாலிஷ் எரி சாராயம் போன்ற இவற்றை குடிச்சு குடிச்சு கெட்டது. வயிறு வெந்து என் அப்பாவும் துடிச்சு துடிச்சு செத்தார். நானும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மனுஷியானேன். ஒரு நாள் அந்த சிவராவ் என்னை பார்த்து, நீ இந்த குப்பத்துல பிறந்திருக்க கூடாது. ஏதாவது ஒரு நல்ல ஜாதியில பிறந்திருந்தா இந்நேரம் நீ ஒரு சினிமா நடிகையா ஆகியிருப்ப. சுனிதா, இப்பவும் கெட்டு போகல. நீ என்ன கட்டிக்கோ. நான் உன்னை பெரிய ராணி ஆக்குறேன் என்றான். அவன் சொன்னதை உண்மை என்று நம்பினேன். உடனே அவனை திருந்த ஒரு யோசனை தோன்றியது. சிவராம், நீ யாருக்கும் குடி தரக்கூடாது. நீயும் குடிக்கக்கூடாது. நீ எனக்கு சத்தியம் செய்து தந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னேன். உடனே சிவராவ், நான் செத்தாலும் குடிக்க மாட்டேன் சுனிதா, உன் மீது ஆணை என்று சொல்லி என் கையில் அடித்து சத்தியம் செய்தான் என்று முடித்தாள் சுனிதா. விளம்பர ஆபீஸில் மேனேஜர் மணி வெங்கட்டுடன் பேசிக் கொண்டிருந்தான். மிஸ்டர் வெங்கட், உங்கள் விளம்பரம் யாவற்றையும் வாங்கிக் கொள்ள சொல்லி சீனியர் மேனேஜரிடம் ரெக்கமெண்ட் செய்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. நீங்க நேர்ல பேசிக்கங்க என்றார் மணி. சீனியர் மேனேஜர் லேடி மிஸ் சகுந்தலா இல்ல? யூ ஆர் ரைட். அவங்க நினைச்சா எது வேணும்னாலும் செய்யலாம். சரி, நான் வரட்டுமா என்று சொல்லிவிட்டு தொப்பியை தலையில் மாட்டிக்கொண்டு புறப்பட்டார் மணி. ஒரு படத்தில் கருப்பு பேனாவினால் ஏதோ கோடுகள் வரைந்தான் வெங்கட். அதற்குள் பையன் வந்து, சார், சீனியர் மேனேஜர் வராங்க என்றான். சீனியர் மேனேஜர் வருகைக்காக காத்திருந்தான் வெங்கட். சேனல் சென்ட் வாசம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுண்டி இழுத்தது போன்ற ஒரு உணர்வு. கம கம வாசனை சூழ அறைக்குள் நுழைந்தாள் சகுந்தலா. குட் ஈவினிங் வெங்கட் என்றாள். குட் ஈவினிங் மேடம் என்றான் வெங்கட். ஐ எம் நாட் மேடம், நான் குமாரிதான். என் பெயர் சகுந்தலா. என்னை சக்கு என்று கூப்பிடுவாங்க. நீங்களும் என்னை சக்குன்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் என்றாள் சகுந்தலா. வெங்கட்டின் அருகில் வந்து, என் கெட்டப் எப்படி இருக்கு வெங்கட்? இத்தாலி மார்பிளில் செய்த வீனஸ் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். என் அழகு? நான் மாத்திரம் ஒரு சுல்தானா இருந்தா உங்க அழகுக்காக ஒரு தாஜ்மஹாலை கட்டி இருப்பேன் என்றான் வெங்கட். அவள் சிரித்தாள். 32 பற்களும் பளபளவென்று மின்னின. வெங்கட், ஞாபகம் இருக்கா? 6 வருஷத்துக்கு முன்னால நாம சந்திச்சுக்கிட்டப்ப நான் திருமணம் செய்துக்கிட்டா உன்னைத்தான் செய்துப்பேன், இல்லைன்னா யாரையும் கட்டிக்காம கன்னியாவே இருந்துடுவேன்னு சொன்னேன். ஸோ நான் இன்னும் மிஸ்ஸாதான் இருக்கேன். என் இதய கேட் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் என்றாள் சகுந்தலா. சகுந்தலா, கல்லூரியில விளையாட்டா நடந்தது எல்லாம் நாம சீரியஸா எடுத்துக்க கூடாது. நான் உங்களை காதலிக்கவே இல்லைன்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு முரளிதான் என் மாதிரி கையெழுத்து போட்டு உங்களுக்கு காதல் கடிதம் கொடுத்தான். விளையாட்டா ரேக்கிங்னு சொல்லி அப்படி செய்தான். நான் விளையாட்டுக்காகத்தான் காதலிப்பதா சொன்னேன். ஆனா அது உண்மை இல்ல, விளையாட்டுத்தான்னு சொல்லி காலேஜ் டே அன்னைக்கு எல்லார் முன்னாலையும் பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்டனே. நீங்களும் அது விளையாட்டுத்தான், நான் இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன்னு மைக்ல சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா என்று அழா குறையாக கேட்டான் வெங்கட். வெங்கட், 3 வருஷமா காதல் பண்ணிட்டு அது விளையாட்டுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா நான் எப்படி ஒத்துக்குவேன்? நானும் ஒரு பெண் தானே. எனக்கு இன்னும் ஒரு இதயம் இருக்காதா? வெங்கட், நான் அன்னைக்கு உன்னை காதலிச்சேன். இன்னைக்கும் உன்னை காதலிக்கிறேன். என்னைக்கும் உன்னை காதலிப்பேன் என்றாள் சகுந்தலா. உங்களுக்கு என்ன பைத்தியமா என்றான் வெங்கட். காதலுக்கு மறுபெயர் பைத்தியம்னா எனக்கு பைத்தியம்தான். உன் மீது அளவுக்கு மீறிய பைத்தியம். ஒரு நாளாவது உன்னோடு வாழ்ந்துட்டாலே என் பைத்தியம் தீரும் என்றாள் சகுந்தலா. என்ன பேசுறீங்க? நான் கல்யாணமானவன் என்றான் வெங்கட். சோ வாட்? நீங்க 4 வருஷமா குழந்தை பெத்துக்க முடியலையே. என்னை மனைவியா ஏத்துக்க. உனக்கு உன்னை போலவே அழகான குழந்தை ஒன்ன பெத்து தர்றேன். ப்ளீஸ் என்னை கட்டிக்க. ஷட்டப். நீங்க ஒரு சீனியர் மேனேஜர், நான் ஒரு டிசைனர். அதை தவிர நமக்குள்ள எந்த உறவும் இல்லை என்றான் வெங்கட்.
எந்த உறவும் இல்லையா? எந்த உறவும் இல்லையா? போய் போய் என்ற வெறி பிடித்தவள் போல கத்தினாள். அவன் வரைந்த படத்தை காலால் எட்டி உதைத்தாள். ஒரு படத்தில் நின்று கொண்டிருந்த 8 கால் பூச்சியை ஒரு ஸ்கேலை எடுத்து பட் பட் என அடித்தாள். அந்த பூச்சி சாகவில்லை, அப்படியே நின்று கொண்டிருந்தது. கிட்டே சென்று பார்த்தாள். அது உயிர் உள்ள பூச்சி அல்ல, கருப்பு பேனாவினால் வரைந்த 8 கால் பூச்சி. அந்த பூச்சி வரைபடம் என்பதை அறிந்து சற்று வெட்கம் வந்து வெங்கட்டை பார்த்தாள். சகுந்தலா, நீங்க அடிச்சது நிஜ பூச்சி இல்ல, அது ஒரு நிழல். அந்த நிழலை நீங்க நிஜம்னு நம்பி ஏமாந்துட்டீங்க. அதே மாதிரிதான் நானும். ஒரு நிழல், நிஜம் அல்ல. என்னை கல்யாணம் செய்ய நினைப்பது அந்த நிழல் பூச்சியை அடிப்பதற்கு சமம். தயவு செய்து கோபத்தை விட்டுடுங்க, என்னை மறந்துடுங்க, ஆக்கப்பூர்வமா சிந்தியுங்க என்றான் வெங்கட். நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சது. உன்னை தவிர உன்னை மறக்க முடியாம நான் எவ்வளவு மன வேதனை பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? டேய் வெங்கட், பெண் பாவம் பொல்லாதது, உன்னை சும்மா விடாது. என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, நீ உன் மனைவியை பிரிஞ்சு ஊர் ஊரா சுத்தணும், மனவேதனைப்பட்டு புழுவா துடிக்கணும், அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும் என்று சொல்லி வாசல் வரை சென்றவள் திரும்பி வெங்கட்டை பார்த்தாள். வெங்கட் சிலை போல நின்றிருந்தான். காளிதாசன் காவியத்தில் சகுந்தலையை துஷ்யந்தன் கைவிட்டான். இந்த சகுந்தலையை நீ கைவிட்டுட்ட. அந்த சகுந்தலை கண்ணீர் விட்டா, இந்த சகுந்தலை சாபம் கொடுக்கறா. வெங்கட், நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் கண்ணீர் துளி ஒவ்வொன்னுக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும் என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதாள். டே வெங்கட், ஒரு நாள் என்னோட இருடா, வெட்கத்தை விட்டு கேட்கிற. என்னை ஒரு நாளைக்காவது மனைவியா ஏத்துக்கடா என்று வெங்கட் சட்டையை பிடித்து உலுக்கினாள் சகுந்தலா. பெண்களுக்கு கற்பு எப்படி முக்கியமோ அப்படித்தான் ஆண்களுக்கும் கற்பு முக்கியம்னு நினைக்கிறவன் நான். என் மனைவி என் மேல உயிரையே வச்சிருக்கா. நான் அவளுக்கு துரோகம் பண்ணினேன்னு தெரிஞ்சா அவளால தாங்க முடியாது. சகுந்தலா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடு. என்னை மறந்துடுமா, என்னை மன்னிச்சிடுமா என்ற கண்ணீருடன் சகுந்தலாவின் காலில் விழுந்தான். காலை இழுத்து கொண்டு அறையை விட்டு விருட்டென வெளியேறினாள் சகுந்தலா. பெரிய இடி இடித்து மழை பெய்தது போன்றிருந்தது. தலைவலியே வந்துவிட்டது வெங்கட்டுக்கு. தலையை பிடித்து கொண்டு படங்களை பார்த்தான். படங்கள் யாவும் அவனை பார்த்து சிரித்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.